நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukondam Sun Oil. அது இது எது powered by ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். அதாவது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை தான் அவங்கள்ட்டலாம் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதாவது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, கண்ணியர் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் மண்ணில் மாந்தர்க்கு மாமலையும் மடுவன்றோ அப்படின்னு. இதை வந்து நம்ம பசங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுதான் அர்த்தம், பொண்ணுங்க நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளை பொண்ணுங்கள்லாம் பார்க்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறையா பசங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், நல்லா கேளுங்க. பாசக்கயிறை வீசுகிற யமனோ பார்வையை வீசுகிற உமனோ பால் ஊத்தாமல் போனதா சரித்திரமே கிடையாது. ஸோ பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருந்து நல்லா வரணும் நீங்கள் எல்லாம். அந்த ஒரு எண்ணத்தில் மட்டுமே பொதுநலன் கருதி வெளியிடுவோம் விஜய் டிவி. நான் இல்லைங்க, அப்பா நான் தப்பிச்சிட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த எபிசோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது நீங்கள் நிறையா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுலேயும் வர்றவங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகிடும் சிரிப்பு. அந்த மாதிரி சூப்பரான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. யார் அவங்க அப்படிங்கிறத லிஃப்ட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு 3 சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. முதலாவது உட்கார்ந்துருக்கவர் இவர் என்ன கேட்டகரியில் செய்கிறது, பயங்கர டெரரான ஒரு ஆள். பட் வடிவேல் சாரோட நிறைய காமெடியில் இவரை பார்த்துருக்குறோம். இவர் வில்லனா காமெடினா எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரியல. சக்திவேல் சார், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. நீங்கள் என்ன மாதிரி ஆள் சார்? பேசல சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் பயங்கர இதை பார்த்தீங்களா டக்குன்னு டெரராக மாற்றிடுறாரு லுக்கெல்லாம். என்ன மாதிரி டைப் நீங்கள்? சார் நான் டைப்பு வந்து முதல்ல நல்லா ஜோவியலாக தான் இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம். திரும்ப சினிமான்னு வந்தேன். சினிமா வந்து நான் சாதாரண பேசிக்கலாக நான் ஸ்போர்ட்ஸ்மேன், வாலிபால் பிளேயர். சினிமாவுக்கு வரும்போது என்னை பார்த்த ஒரு மாதிரி கொஞ்சம் பாடி பில்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஸோ டைலாக்லாம் எனக்கு தரமாட்டாங்க. பார்த்து இந்த ஃபைட்டில் போட்டு விடலாமே அப்படின்னு. இப்போ நானும் எத்தனையோ ட்ரை பண்ணேன் சார், நான் பேசுவேன் சார்லாம் சொல்லுவேன். இவன் சரிம்பாங்க, இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான், ஃபைட்டில் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா குரூப் ஃபைட்லலாம் போவோம். அதுக்கப்புறம் தான் வந்து சுந்தர்சி வந்து ஒரு பிரேக் கொடுத்தாரு வடிவேல் சாரோட ரெண்டுங்கிற ஒரு படத்தில். ஆமாம். ஸோ அந்த ரெண்டுங்கிற படத்தில் நல்ல மனிதராக வருவீங்க. உங்க மச்சினிச்சி ஒருத்தர் தொட்டுட்டாங்கன்றதுக்காக போராடி அது வந்து அவர் அந்த அடி அடிச்சு அது எந்த விதத்தில் நியாயங்க? மச்சினிச்சி யாராவது கொத்திட்டு போயிடக்கூடாதுன்னு நான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன், அவ்வளோதான். வெரி குட் வெரி குட். நல்ல அவரு தப்பு எடுத்துட்டாரு. பல இளைஞர்களுக்கு நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி வந்தாங்க. இப்போ பார்த்தோன்னே சின்ன பசங்க இப்போ வந்து ஒரு 5th கிளாஸ் படிக்கிற பையன் வருவான், அங்கிள் அங்கிள் நல்லா இருக்கு அங்கிள், பிட் பாக்கெட்டில் நல்லா, அப்பா நம்மளை வந்து ஒரு நேசிக்கிறான். இப்போ குழந்தைங்களுக்குலாம் உங்களை ரொம்ப பிடிக்க ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணத்துக்காக? குழந்தைன்னு சொன்னீங்கல்ல. அவர் குழந்தைனா? நான் குழந்தைன்னு சொன்னேன். நீங்க குழந்தையா? சரி சரி, ஓகே ஓகே. அது ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும். வெல்கம் டு தி ஷோ சக்திவேல் சார். தேங்க்யூ தேங்க்யூ. இரண்டாவது உட்கார்ந்துருக்க அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தை, நடிக்கும் குழந்தை. கேரியன். என்னை பத்தி பெருமையா பேசினா நான் கேட்டு. இல்ல அதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல, உங்கள்ட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. என்னை பத்தி வெரி நார்மல். என்ன சொல்றது? வெரி நார்மல். பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்பேன், நல்லா பேசுவேன். வெரி நார்மல். பேசுறதெல்லாம் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு. டூ மச் அப்நார்மல் வேற. திஸ் இஸ் டூ மச். நானா? நோ. இதுக்கே பயந்துட்டீங்க? அதான் காமெடியில தூக்கி போட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது போல, அவங்க சிரிச்சே நம்மளெல்லாம் மயக்க அடிச்சிருவாங்க. அதில் தானே மாட்டிட்டேன். மாட்டியிருக்காரு. ஓகே சூப்பர். தேவி கிருபா, வெல்கம் டு தி ஷோ. உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? சின்ன வயசுல இருந்து ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். கீழ விழுந்திருக்கீங்க? மைண்ட் இதுவாயிருச்சு. சச்சா அந்த மாதிரி நாங்க சொல்லுமா? சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களோட நடிக்கணும்னு அப்ப ரெண்டு பேரும் நல்லா சிங்க் ஆகும்ல. நானும் அப்படி நடிப்பேன், நீங்களும் அப்படி நடிப்பீங்க. என் கூட நடிச்சா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், முடிச்சு விட்டுறது. உங்க கூட நடிச்சு போட்டி போட்டு நடிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வளர்ந்துருவீங்க. வளர்ந்துருவேன் இல்ல? ரொம்ப பெரியவங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. தேவியம்மா ரொம்ப நன்றிம்மா. அண்ட் அடுத்ததா வந்து சாந்தமா உட்காந்துருக்காரு பாருங்க, இவங்க ரெண்டு பேர்ட்ட மாட்டிக்கிட்டு. அவர் என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியல. ஆண்டனி ராஜ் சார், வெல்கம் டு தி ஷோ. ஸ்மார்ட்டான ஆள்,
நீங்க சார் இது போலீஸா எதுவும் இருக்கீங்களா? போலீஸா இல்லங்க. இல்ல தெளிவா சொல்லுங்க. இழுக்கெல்லாம் இழுக்காதீங்க. நான் முதல்ல சேஃப் ஆயிக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்லவே இல்ல. போலீஸ் எல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. வெரி குட் வெரி குட். ஆக்சுவலா ஒரு சின்ன திரை நடிகர் தான். வெரி வெள்ளித்திரையில வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது ஆசை. சூப்பருங்க. அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருக்கேன். உங்களுடைய மனம் கொத்தி பறவையில ஒரு போலீஸ் ஆபீசருக்கு நான் பேசியிருக்கேன். அப்படியா? ஆமா. ஓ சூப்பருங்க. இந்த போலீஸ் ஆபீசர் அவரு. நீங்க கொத்திட்டு போயிருவீங்க அவர் வந்து அடிப்பாரு. அதேதான் ஹீரோனை கிளம்பிட்டு போயிடுவீங்கல்ல. அந்த மாதிரி சொல்ல கூடாது. கதையை சொல்லிட்டீங்கன்னா வரதே பாதி பேர் வரதே இல்ல. நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க. நாங்க எங்க போவோம்? இல்ல நானா அதான் கதையா? நாங்க கஸ் தான் பண்ணோம் பார்த்தா கதையா? எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே. வெல்கம் டு தி ஷோ ஆண்டனி. நீங்க 3 பேரும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்த ஒரே மனோதைரியத்தை பாராட்டி உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறோம். அது என்ன அப்படின்னா கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். ஓகே, நீங்க அங்க போய் என்ன வேணா பண்ணிக்கலாம் சார். நீங்க ஹேர் கட் பண்ணிக்கலாம் கிரீன் ட்ரெண்ட்ஸ்ல போயிட்டு. ஒன்றும் ஃப்ரீ. ஓகே, இப்போ இன்னொரு கிஃப்ட் தந்துடுறேன். அது வந்து கேமுக்கு ரொம்ப முக்கியம். அதான் 1000 பாயிண்ட்ஸ். இந்த 1000 பாயிண்ட்ஸில் யார் வந்து அதிகமான பாயிண்ட்ஸை அப்படி சேமித்து வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு இன்னும் பெரிய பரிசு காத்துட்ருக்கு. கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாமா? பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் ஒரு SMS கொஸ்டின் காத்துட்ருக்கு. ஸோ நிகழ்ச்சியை ரொம்ப கவனமாக பாருங்கள். குரூப்பில் டூப் ரவுண்ட். இந்த ரவுண்டை பற்றி அவங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ரவுண்டில் ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்கே வந்து நிற்பாங்க. 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப் யாருங்கிறதா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு 2 சான்ஸ் தருவோம். அண்ட் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த குரூப் யார், எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இவங்க 3 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துப்புரவு தொழிலாளர்கள். 2 பேர் ப்ரொஃபஷனல். ஒருத்தர் வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக வந்திருக்காங்க. 3 பேருமே தயாராக இருக்காங்க பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இது உங்களுக்கான முதல் சான்ஸ் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் ப்ரெஸ். இதில் என்னங்க பெருமை? இது ஒலிம்பிக்ஸில் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட். எதுவுமே நான் கொஞ்சம் அப்படியே உணர்ச்சி வசப்படுறேன். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணீங்க, நல்ல விஷயம். யார் டூப்பு? ஏ. வெரி குட். நினைச்சேன் நான். மாட்டிட்டாங்க ஒரு ஆள். ஐயோ, நானா அவங்களா? அது எனக்கு தெரியாது. ரிசல்ட் வந்தோன்னு தெரிஞ்சிடும். என்ன ரீசன்? ஏ. அவங்க அந்த ஸ்டைல் பிடிச்சி இந்த ஸ்டைலை பார்த்து நான் யோசிச்சு மூளையை வச்சு யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லையா? எப்படி? நீங்க இந்த கவுண்டர் சொல்வீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். வெரி குட், வெரி தேங்க்ஸ்ங்க. அத கவுண்டருக்காக முன்னாடியே யோசிச்சு பேசிடுறாங்க. எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்க. அந்த பிடிச்சிருக்கிறதுல என்ன ஸ்டைல் இருக்கு? அது இப்படி பிடிக்க வேண்டியதா? இதுல என்ன ஸ்டைல்? ஏதோ சொன்னேன். ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. அதை கரெக்டாக சொல்லணும். எனக்கு தோணுச்சு அவங்க அந்த ஸ்டைல் அவங்க அப்படிதான் இருக்காங்க. பார்க்க வேற கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அதனால எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு. இப்போ டவுட்டு தான். ஓகே, யார் டூப்புன்னு கேட்டதுக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. ஸோ தேவி, நீங்கள் வந்து ஏ டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்கீங்க. இவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க, அதனால டூப்புன்னு சொல்லிருக்கீங்க. மற்ற 2 பேர் நல்லா இல்லைன்னு வேற கலாய்ச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி சொல்லவே கூடாது. கையில் என்ன வச்சிருக்காங்கன்றதையும் பார்த்துக்கணும். ஓகே, இல்லை செகண்டாக பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணது ஆண்டனி நீங்கள் தான். சி. சி என்ன காரணம்? இல்ல காரணம்லாம் கேட்காதீங்க. நான் ஆக்சுவலா ஏ சொல்லலாம்னு நினைச்சேன். இப்போ இவங்க 2 பேர்ல எனக்கு வந்து ஆப்ஷன் எனக்கு நேரம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்க ப்ரொஃபஷனலா இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. எல்லாத்தையும் இப்பயே பேசி வச்சிடறாரு. ஆமா, நீங்க சி சொல்லியிருக்கீங்க ஆண்டனி. அண்ட் சார் நீங்க அமுத்தையும் பிரயோஜனம் கிடையாது. தெளிவா இருக்கீங்க சார். நீங்க அந்த அம்மா தான். பி அம்மா. ஆமா, பி அம்மா. ஓகே. ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணது தேவி, நீங்க வந்து ஏ டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. செகண்டா பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணது ஆண்டனி, நீங்க சி டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. கடைசியா பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணது ஒரு வழி இல்ல, பி தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும் சக்திவேல் சார். பட் அடுத்த சான்ஸ்ல யார் வேணாலும் டூப்னு சொல்லலாம். அவங்க பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்க போறாங்க. சரி, ஒரு 4-5 விளம்பரங்கள் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. செகண்ட் சான்ஸ் விளையாடலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நாம இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறது முதல் ரவுண்ட் குரூப்ல டூப். அண்ட் ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல 3 பேருமே ஒருத்தரை டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் சான்ஸ் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறது நீங்க டூப்னு லாக் பண்ண ஏ. நீங்க ஆரம்பிக்கலாம்.
ஸோ அழகா பெருக்கி முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா பெர்ஃபார்மன்ஸை எப்படி நல்லா பண்ணாங்களா? தெரியல, அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு சொல்றேன். அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறது சார். நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ண சி. ஓகே, ஆரம்பிங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நீங்கள் இன்னும் ஈஸியாக டூப்பை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு நீங்கள் வேறு வழி இல்லாமல் டூப்புன்னு லாக் பண்ண பி வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. மூணு பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் திரும்பவும் டூப்பை லாக் பண்ண போகிறீங்க. இந்த முறை யார் வேணாலும் யாரை வேணாலும் டூப்புன்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தேவி நீங்கள் உங்களை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏபிசி 3 பேரில் யார் டூப்? இப்போ எனக்கு ஏ மேலே தான் டவுட்டாக இருக்கு. என்ன டவுட் இருக்கு? ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணாங்க. நான் வந்து அவங்களோட அந்த ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று பி வந்து கரெக்டாக வந்து பொசிஷனில் நின்றுட்டு பண்ணாங்க, அதுவும் டவுட்டாக இருக்கு. நீங்கள் குழம்புனது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து குழப்பக்கூடாது. ஓகேயா? ஓகே, ஏதான். ஓகே தேவி ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஆண்டனி நீங்கள் சொல்லுங்கள், ஏபிசி 3 பேரில் யார் டூப்? ஃபிக்ஸ் பண்ணது தான் சி தான். சி தானா? ஆமா. பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது மிஸ்டேக்? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இந்த முன் வச்ச கால பின் வைக்க வேணாமே. 200 பாயிண்ட் போனாலும் பரவாயில்லையா? தப்பா சொல்லிட்டா 300 பாயிண்ட் போயிடுமே. ஓ, மாற்றி தப்பாயிடுச்சுன்னா 300 போயிடும்ல. மாற்றி கரெக்டானா 100 தானே போவோம். பரவாயில்ல, 100 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி. ஸோ ஆண்டனி வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறீங்களே, சொல்லுங்கள் சார். இந்த ஏங்கிற அம்மா தான் டூப்பாக தெரியுது. அப்படி எதனால சார்? நீங்கள் ஆமாம் கூட்டணுன்னா சரிங்க அப்படின்னு கூட்டுச்சு, ஏதோ பைசா வாங்கிட்டு வந்து வேலை செய்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், பைசா வாங்கிட்டு தான் வேலை செய்வாங்க. அவங்க என்ன பொது சேவையாக செய்கிறாங்க? இல்லை கூட்டுறதுக்கு பைசா வாங்கி தானே சார் செய்வாங்க? இல்லை இந்த ஸ்டேஜுக்கு வாங்கின மாதிரி எனக்கு தெரியுது. ஓ, ஸ்டேஜுக்கு இங்கே பைசா வாங்கின மாதிரி அப்படி தெரியுது. ஓகே ஓகே. பார்க்க அப்படித்தான் இங்கே சுற்றி இப்படின்னு பார்த்துக்கிறாங்க. ஏதோ ஷூட்டிங் வந்து ஷூட்டிங் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் டூப். இல்லை, ஏற்கனவே வேற வேலையில் இருக்கவங்க புதுசாக ஷூட்டிங் வந்தால் ஒரு படபடப்பு இருக்குல்ல, அப்படியே அந்த மாதிரி இந்த வேலை கிடையாது, வேற வேலை. நான் என்ன சொன்னாலும் டோட்டலாக மாற்றி சொல்கிறதுல ரொம்ப தெளிவாக வேற. ஏ தான். ஏற்கனவே பி சொல்லியிருந்தீங்க, இப்போ பிலேருந்து ஏக்கு மாற்றினாங்க. 100 பாயிண்ட் ஆல்ரெடி போச்சு. தானாக வந்தது, நான் சொல்லவே இல்லை சார். அது நீங்கள் கடைசியாக பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணதுனால அப்படிலாம் சார். இப்போ 100 பாயிண்ட் போச்சு ஆல்ரெடி உங்களுக்கு. மாற்றினதுக்கே 100 போச்சு. சொன்னதுக்கு 200 போச்சு. சரியா? தப்பாச்சுன்னா இன்னொரு 200 போயிடும் சார். பரவாயில்லைங்க. பரவாயில்ல. ஓகே, இங்கே மட்டும்தான் சி சொல்லியிருக்கீங்க, அவங்க 2 பேருமே ஏ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உண்மையான டூப் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதோ நம்ம லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். ஸோ சி தான் டூப்புங்கிறத ஆண்டனி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். கார்த்தி, ஆனா நான் மாத்தலான் இருந்தேன். சுருக்கு பைய பார்த்தேன், அதனால மாத்தல. வெரி பிரில்லியண்டா இருக்கீங்க நீங்க. எங்க பாத்துருக்காருன்னு தெரியுதா? அதெல்லாம் நான் கேட்க முடியாது, நீங்களே கேட்டு அடி வாங்கி கொடுத்துக்குங்க. என்னைய நேரக பேச பார்த்து சொல்லணும்னு தான் நீங்க சொன்னீங்க, அதனால பேசத்தான் பார்த்தேன். சுருக்கு பையெல்லாம் நான் பார்க்கல, பார்த்துன்னு தான் நானும் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்படி ஆயிடுச்சு. சிஏ கேட்ட பேசலாம். அக்கா வணக்கம், உங்க பேர்? சாந்தகுமாரி. வந்து அவர் மட்டும்தான் நீங்க டூப்புங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. வெரி குட். அவங்கள்ட்ட கொடுங்க. பி. அம்மா உங்க பேருமா? முனியம்மா. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 26 வருஷமா இருக்கு. 26 வருஷமா இருக்கீங்களா? தாம்பரம் முனிசிபாலிட்டி. ஓகே ஓகே, சூப்பர். அவங்கள்ட்ட கொடுங்க. பேர் கலாவதி. கலாவதி. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 5 வருஷமா தாம்பரம் முனிசிபாலிட்டியில் வேலை சார். 5 வருஷமா இருக்கீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கீங்க. சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறதே பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி ஒரு அழகான வேலையில் நீங்கள் இருக்கீங்க. அண்ட் நல்ல விஷயம். அந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் உங்களை சுற்றி எப்போவுமே சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்கே காமிச்சிருக்கீங்க, அதுக்கு எங்களுடைய நன்றி உங்கள் 3 பேருக்குமே. அண்ட் முக்கியமாக
சியக்கா உங்களுக்கு தேங்க்ஸ் 2 பேரோட பாயிண்ட்டை நீங்கள் அவுட் ஆகியிருக்கீங்க, அப்படியே வாரின்னு போயிருக்கீங்க, குப்பை வர்ற மாதிரியே அவங்க பாயிண்ட்டையும். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் 3 பேருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்பில் 2 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கான ஸ்கோர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து ஆண்டனி, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே டூப்பு தான் சொன்னீங்க, கரெக்டாகவும் கண்டுபிடிச்சிங்க. அதனால் 1000 பாயிண்ட்ஸை அப்படியே நீங்கள் வச்சுருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேவி, நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே டூப்பு சொன்னதுனால உங்களுக்கு 200 பாயிண்ட் மட்டும் போகுது. ஓகே, அதை கூட எனக்கா நீங்கள் கம்மி பண்ண மாட்டீங்கல்ல? வேணா 400 கம்மி பண்ணிடுறோம், எதுக்கு 200 கம்மி பண்ணி. நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் மாற்றினதுக்காக ஒரு 100 போச்சா, தப்பானதுக்கு ஒரு 200 போச்சா, மொத்தம் 300 போச்சு சார். சார் இல்லை சார், இல்லை சார், போச்சு சார். நான் வந்து பி செலக்டே பண்ணல, அதாக வந்தது. அதாக வந்தாலும் எதாக வந்தாலும் எங்களுக்கு இதுதான் நாங்கள் சொல்கிற ஸ்கோர் சார். சரி, ஓகே, நீங்கள் 700 பாயிண்ட்ஸில் 3rd பிளேஸில் இருக்கீங்க, நல்ல விஷயம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கவரெல்லாம் யாரையுமே முந்த முடியாது, ஐயா வேஸ்ட் அவர். இப்போ நீங்கள் தான் 2 பேரும் முந்தலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மட்டும் தான். எப்படி எல்லாம் நான் சமாளிக்க வேண்டியிருக்கு, அவரை கன்சோல் பண்ணிட்டு இருக்கேன் நான். நல்லா சிரிக்கிறீங்க 3 பேருமே. அடுத்த ரவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டு, சிரிக்கவே கூடாது. ஆனால் அந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் கரெக்டான டூப்பை கண்டுபிடிக்கிறவங்க நாங்கள் உங்களுக்கு பரிசு கொடுப்போம். ஓகே, அந்த பரிசு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஆண்டனி சார். இந்த குரூப்பில் டூப் ரவுண்டில் சரியான டூப்பை கண்டுபிடிச்சது ஆண்டனி. அவருக்கு வந்து smartshoppers.in வழங்கும் ஒரு இன்டர்நெட் ரேடியோ, 7000 ரூபாய் மதிப்பிலான இன்டர்நெட் ரேடியோ பரிசாக கிடைக்குது. வாங்க. அடுத்ததான் இவங்க விளையாட போகிற ரவுண்டு சிரிச்சா போச்சு. அதில் வந்து நீங்கள் சிரிக்கவே கூடாது, அதுதான் அந்த ரவுண்டோட பேசிக் சவாலே. ஆனால் அதே மாரி உங்களை சிரிக்க வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் தயாராக இருக்காங்க. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது SVS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது, பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SVS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது, பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நாம இப்போ விளையாட போகிறது செகண்ட் ரவுண்டு சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்டில் ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் சிரிக்காமல் இருக்கணும். இப்போ அடுத்ததாக வரப்போகிறது யார் அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ஸை கூட்டு வந்திருக்கிறோம் நம்ம. அண்ட் இவங்களை எப்படியா சிரிக்க வைக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த 2 பேரை விட்டால் எங்களுக்கு வேறு ஆளே கிடையாது. இது ஒரு ஜோடி நம்பர் 1 அப்படின்னே சொல்லலாம். அந்த பர்ஃபார்மன்ஸ் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்காங்க, பார்க்கலாம். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா. நெவர். வா இன்னைக்கு வந்து வணக்கம் விக்னேஷ் கார்த்திக். வணக்கம்ண்ணா. நீங்கள் வந்து இன்னைக்கு வாகை சந்திரசேகர் சாரோட வந்திருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இது கெட்டப் போட்டிருக்க. என்ன கெட்டப் இது? சிவாஜி, கௌரவ் சிவாஜி. பார்த்தா தெரியல? அது பார்த்தா தெரியல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். எஸ், என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை, இவங்களை சிரிக்க வைக்க வந்தோம். நீங்கள்? ஆமாம். என்ன கான்செப்ட் சார்? என்ன கான்செப்ட் தெரியுமா? ம் நான் ஒரு ஐடி கம்பெனியோட HR. இப்போ நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அந்த இன்டர்வியூக்கு நம்ம நடிகர்கள் சில பேர் வரப்போகிறாங்க. யாருன்னு பார்ப்போமா? பார்க்கலாம். முதல்ல வரப்போகிறது யாரு தெரியுமா? வாங்க தம்பி, போக்கிரி. நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாதுங்கண்ணா. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்கண்ணா. டேபிட், வந்ததே 1/2 மணி நேரம் லேட்டு, இதில் வர கரெக்டாக வந்துடுவாரா? ஆமாம், இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பஞ்சு டைலாக் ஆச்சு. இதையா நீ பேசுகிற? சும்மா சொல்லி பார்த்தேங்கண்ணா. அதான பார்த்தேன். ஆமாம், இந்த கம்பெனியில் சேர உனக்கு என்ன தகுதி இருக்கு? பேசிக்காகவே நான் பயங்கரமான புத்திசாலினா, பயங்கரமான அறிவாளி. எந்த ஒரு விஷயத்தையும் வேற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி புதுசு புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உனக்கு நல்லா காமெடி வரும்னு தெரியும். காமெடி மட்டும் இல்லை, ஆக்ஷனும் நல்லா வரும். எனக்கு வாயில் நல்லா வரும். நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசுகிறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி கம்பெனியில் உன்னை எடுத்தா வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புவோம், ஏரியா விட்டு ஏரியா மாற்றுவோம். அப்படி ஏரியா விட்டு ஏரியா மாற்றுறதால
உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதானே உனக்கு என்ன பிரச்சனை? நீ அந்த ஏரியாவுக்கு போடா, அங்க இருக்கிறவங்களுக்கு தானே அது பிரச்சனை. யாருக்கு தானே பிரச்சனை இல்லை? வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு சொந்த வீடு இல்லைன்னு பிரச்சனை, சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு சொத்து வரி கட்டணுமேன்னு பிரச்சனை, சைக்கிளில் போகிறவனுக்கு கார் இல்லைன்னு பிரச்சனை, காரில் போகிறவனுக்கு பெட்ரோல் போட காசு இல்லைன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆனவனுக்கு பொண்டாட்டியே பிரச்சனை. அப்போ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது தப்பா பேசுடா. வேணா நான் அடி கூட அடிச்சுக்கப்பா. தயவு செஞ்சுட்டு டயலாக் மட்டும் பேசாது. அடுத்தாள் யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி ஜெய். வணக்கம்ண்ணே, எனக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணே. ஏண்டா என்னமோ சரக்கடிக்க கம்பெனி கொடுக்கன்ற மாதிரி கேட்குற? இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா? சரி, அதுக்கு நீ முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இது இன்டர்வியூ அட்டன் பண்ணுமா? நான் இன்னும் ஏஜே அட்டன் பண்ணலண்ணே. அப்போ எங்கள் கம்பெனியில் வேலை கிடையாது, நீ போயிட்டு வா. அண்ணா சும்மா சொன்னேன், நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். அப்போ வாழைமரம் கட்டி விழா கொண்டாடுவோமா? அப்புறம் ஏன்டா ஏஜ் அட்டன் பண்ணலன்னு சொன்னேன்? இல்லைண்ணே, ஒரு ரைமிங்க்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். ரைமிங் நல்லா இருந்தது, ஆனால் ஒரு டைமிங் தான் சரியில்லை. பாரு, யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். இது ஒரு ஐடி கம்பெனி. இந்த ஐடி கம்பெனியை உன்னால முன்னேற்ற முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. லேடிஸோட தேவை என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றலாண்ணே. என்ன அப்போ குழப்புற? என்ன லேடிஸோட தேவை? ஆமாண்ணே, இது நைட்டி கம்பெனி தானே. லேடிஸ்க்கு என்ன மாதிரி நைட்டி தேவைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றலாண்ணே. ஏண்டா என்ன பார்த்தா நைட்டி விற்கிற மாதிரி தெரியுதா? இல்லைண்ணா, அதை கழட்டி வைக்கிற மாதிரி தெரியுதுண்ணே. என்ன சொன்ன? இல்லைண்ணா, இந்த பொம்மையிலலாம் நைட்டி மாட்டியிருக்கோம் இல்லையா, அதை கழட்டி வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேண்ணே. ஓ, அதை சொல்லியா? அப்பனா ஓகே, சரி இருக்கட்டும். அடுத்தாள் யாருன்னு பார்ப்போம். வாங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ரம்பா பேசுகிறேன். என்ன ரம்பா, ரொம்ப தெம்பா பேசுற? எதுக்கு வந்த? நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். இன்டர்வியூக்கு வந்திருக்கியா? இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் வேலை செஞ்ச? இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் கம்பெனி கொடுத்துருக்காங்க சார். என்ன? இல்லை சார், நிறைய பேர் உங்கள் கம்பெனியை என்னை நம்பி கொடுத்துருக்காங்க சார். ஓ அப்படியா? நான் கூட வேற என்னமோ நினச்சிட்டேன். சரி, இந்த கம்பெனியில் சேர்ந்தினா நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு வேலையெல்லாம் எதுவும் தெரியாது சார். எனக்கு மாஸ்டர் ஜியை நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பரும் பெண்ணும் கொடுத்தா ரொம்ப அழகாக மார்க் போடுவேன் சார். நீ மார்க்கும் நல்லா போடுவேன், அந்த மாஸ்டர் ஜிக்கு நல்லா சோப்போ போடுவேன்னு எனக்கு நல்லாவே சார். தெரியும். அந்த மாஸ்டர் ஜி குளிக்கவே மாட்டாங்க சார். அதை அவங்க நிறைய பேக்கப் போடும்போதே எனக்கு தெரியும். ஐயோ சார், இருந்து போ. சத்தியமாக சொல்கிறேன் சார், சூப்பராக ஆனீங்க, பியூட்டிஃபுல்லாக ஆனீங்க. நீங்கள் ஆடுறதை பார்க்கும்போது எனக்கே இறங்கி வந்து உங்கள் கை பிடிச்சி ஆடணும் போல இருந்தது. அவ்வளோ அழகாக ஆடினீங்க. லவ் யூ டார்லிங். உம்மா 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 உம்மா. ஐ லவ் யூ. யூ ஆர் செலக்டட். நீ போப்பா. அடுத்தாள் யாருன்னு பார்ப்போம். வாங்க பருத்தி வீரன். என்ன புத்தலகு சௌக்கியமா? ஏண்டா நீ என்ன பைத்தியமா? என்ன பார்த்து முத்தலகுங்கிற? பாரு, இப்பெல்லாம் ரேடியோவில் ஒரே லவ் பாட்டா தான் கேட்கறது. சேனலை மாத்தி தோணா முட்டோம். பாரு, புல் அடிச்சு போதை இல்லை, புல்ல பீர் அடிச்சு கிக்கு இல்லை, கல்லு குடிச்சு தூக்கவில்லை, கதவடி தூக்கடா. கடவுளை யாரு? நீங்க தானே? வேற யார் வருவா? பார் ஓனர் வருவான். ஏண்டா அங்கேயே குடிச்சு தூங்குடா. காலையில பார் ஓனர் வராம பின்ன நாடா வருவேன். அதான் கண்ணாலேயே பேசுவேன் தெரியும்ல. அப்ப மூக்குல சாப்பிடுவேன், வாயில பாப்பியா? பாருங்க. ஆமா, இவர் விவரம் தெரிஞ்ச வெல்ல சொல்றாரு, கேளுங்க. அடுத்தாள் யாருன்னு பார்ப்போம். வாங்க ஆரியா. என்ன ஐனஸ், எப்படி இருக்கீங்க? போடா மைனஸ். என் வயிற்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்த்ததை பார்த்தாலே போதும். ஐனஸ் மைனஸ். விடுங்க பாஸ், ஏதோ வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, வேலை காலியா இருக்கு. உனக்கு சாஃப்ட்வேரை பத்தி தெரியுமா? சாஃப்ட்வேரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது பாஸ். ஆனா சாப்பிடாம வரான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு வேலையாவது சோத்தை போட்டு அனுப்பணும் பாஸ். ஏண்டா சாஃப்ட்வேரை பத்தி கேட்டா சாப்பிட்டு வரவனை பத்தி கேட்குறியே? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அதெல்லாம் இருக்கு பாஸ். எனக்கு எவ்வளவு கூலின்னு சொல்லுங்க பாஸ். ஏண்டா நான் என்ன கோயம்பேட்டில் அரிசி பட்டியா வச்சிருக்கேன் கூலி கொடுக்க? நான் ஒரு ஐடி கம்பெனி ஓனர், புரியுதா? உனக்கு மாச சம்பளம் 30,000 ரூபாய், டேக் ஹோம் 27,000 ரூபாய். அப்போ மொத்தம் 57,000 ரூபான்னு சொல்லுங்க பாஸ். 57,000 ரூபாய் அதெல்லாம் கிடையாது. 30,000 ரூபாய் சம்பளம், 27,000 ரூபாய் கையில கொடுப்போம். அப்போ மீதி 3,000 ரூபாய் பேங்க்ல போட்டுருவீங்களா பாஸ்? பேங்க்ல போட மாட்டோம், போஸ்ட் ஆபீஸ்ல போடுவோம். கேட்கிறா பாரு கேள்வி. அடுத்தாள் யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி மாதவன். இது பார், நீயும் நானும் அடிச்ச குற்றம் நாளைக்கு போலீஸ் அடிச்சா தப்பு படிச்சு போலீஸ் ஆயிக்க. நீ சொல்லி நான் சொல்லி யார் கேப்பா? நாளைக்கு ஊரே கேட்கும் படிச்சு கலெக்டர் ஆயிக்க. நீயும் நானும் அர்த்தா தப்பு நாளைக்கு ஊரே இருக்கலாம் படிச்சு டாக்டர் ஆயிக்க. நீ முதல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிக்க. ஏய் பார், என்ன நடக்குது இங்க? 1947 முன்னாடி ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா தான் இருந்தோம். இப்ப வரைக்கும் ஆங்கிலேயர்கிட்ட அதுவா தான் இருக்கும். எங்க போயிட்டு இருக்கீங்க நாடு? நாடா வடபையில இருந்து கோயம்பேடுக்கு போய் புடிச்சிக்க. அத கேட்கல. வெளிநாட்டுல இருந்து பறந்து வர வெவ்வேறு பறவைகள் பறந்து போயிடாம இருக்க, பட்டாசே வெடிக்காம தீபாவளி கொண்டாடாம எத்தனையோ கிராமங்கள் இருக்கு என் தேசத்துல. அப்ப என் தெருக்கு குண்டு வெடிக்குது. எவன் வைக்கிறான்? அதோ
அவன் வைக்கிறான். நான் அதை கேட்கல. நான் அதை கேட்கல. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எனக்கு சொல்றதுக்கே வாயெல்லாம் கூசுது. அப்ப வேப்ப குச்சியில பல்லு விளக்கு வாய் கூசாது. ஏடா என் வாய் கூசுறப்ப நான் அதுல தான் வளர்க்கிறேன். இப்ப கூசல. அதை சொல்லல. எந்தெந்த இடத்துலயே உட்காந்து ஆபாச படங்கள்லாம் பாக்குறாங்க. ஆனா எங்க ஆபீஸ்ல ஒரு தமிழ் வெப்சைட்யாவது பார்க்க விடுறீங்களா? ஸ்னேகாக்கும் பிரசன்னாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது ஸ்னேகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தம்பி என்கிட்டே முன்னாடியே சொல்லல. ஸ்னேகா அதை விடுங்க. ஒரு மல்லிகை கடையில 2000 ரூபாய்க்கு வேலை செய்யற பையனுக்கு கூட நல்லா வேலை செஞ்சா நல்லா லாபம் வந்ததுன்னா ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் குவார்டர் சிக்கன் பிரியாணி வாங்கி தராங்க. நீங்க எங்களுக்கு ஒரு வாட்டர் பாக்கெட்டாவது வாங்கி தந்தீங்களா? அட பாவி, ஒரு வாட்டர் பாக்கெட்டுக்காக கூட இவ்வளவு நேரம் தம் கட்டி பேசுற. நான் கூட வேற என்னமோ நினைச்சேன்டா. இது மாறணும். இந்த நிலைமையை மாத்தணும். முதல்ல உன்னை தூக்கி போட்டு சாத்தணும். அதான் ஏற்கனவே செட்டை மாத்திட்டாங்களே, அப்புறம் என்ன மாத்தணும். வெளியே போட படவா. இன்னைக்கு இன்டர்வியூ கோயிந்தாதா. எல்லாரும் வீட்டுக்கு போக, நானும் கிளம்புறேன். வரட்டுமா? நன்றி, வணக்கம். ஓகே, விக்னேஷ், கார்த்திக் அண்ட் தீபன் ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 3 பேரும் சிரிக்கல. தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ், கார்த்திக் அண்ட் சிங்கப்பூர். தேங்க்யூ. அண்ட் இந்த சிரிச்சா போச்சு ரவுண்டில் 3 பேருமே சிரிக்காமல் இருந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸும் கம்மியாகல. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவில் இருந்த அதே ஸ்கோரில் தான் இப்போ நீங்கள் 3 பேருமே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஆண்டனி நீங்கள் 1000 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. தேவி நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் சக்திவேல் சார் நீங்கள் 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ரவுண்டில் யாராவது ஒருத்தர் மட்டும் சிரிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருந்தோம். சூப்பரான கிஃப்ட். 3 பேருமே சிரிக்காமல் இருக்கீங்க அப்படின்னால அந்த கிஃப்ட் அடுத்த ரவுண்டுக்கு நான் வந்து தள்ளி வச்சிடறேன். அடுத்த ரவுண்டில் ரொம்ப சூப்பராக விளையாடுறவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டும் காத்துட்ருக்கு. அதுமாரி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்ருக்கு. ஸோ கடைசி ரவுண்டு மாற்றி யோசி ரவுண்ட் நம்ம விளையாட போகிறோம். அது விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நாம இப்ப விளையாட போறது கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி. இந்த ரவுண்டில் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் டைம் தருவோம். 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மி பண்ண மாட்டோம். எவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிறீங்களோ அதை பொறுத்து ஸ்கோர்ஸ் கம்மியாகும். இதில் முதல்ல விளையாட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி, நீங்கள் தான். 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே வச்சிருக்கீங்க இல்லையா? அதான் டவுட் இருக்கா? ஸ்கோர் ரூல்ஸில் எதுவும் இல்லையா? ஓகே, வாங்க ஆண்டனி. ரெடியா? ரூல்ஸ்லாம் கிளியரா உங்களுக்கு? ரெடி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன படிச்சிருக்கீங்க ஆண்டனி? சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க. எப்போ வின் பண்ணாங்க? ஆனாவுக்கு இடையில ஆவனாவை காணா, ஈனாவுக்கு அடுத்து ஈயனாவை காணா. எதுக்கு அடுத்து எதை காணோம்? எனக்கு சொந்த ஊர் ராம்நாடு. சொந்த ஊர் ராம்நாடா? நான் MBA படிச்சிருக்கேன். எங்க படிச்சீங்க? சென்னையில இருந்துட்டு இருக்கேன். சென்னையில் எங்க இருக்கீங்க? நான் நல்லா சாப்பிட்டேன் மத்தியானம். என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்? இன்னைக்கு நைட்டு நான் எங்க போக போறேன்னு தெரியல. உங்க வீடு எங்க இருக்கு? காலையில உப்மா சாப்பிட்டேன். காலையில? நைட்டு நான் என்ன சாப்பிட போறேன்னு எனக்கே தெரியாது. ஏன் உங்களுக்கு தெரியாது? நான் இப்போ கிளம்பி அசோக் நகர் போறேன். அசோக் நகர்ல தான் வீடு இருக்கா? காலையில நல்லா தூங்கினேன். காலையில? மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ஒன்றும் சொல்லலை. வீட்டில் ஒன்றுமே சொல்லியா? சென்னை சூப்பர் கிங்ஸ்ல லாஸ்ட்ல வந்து மேட்ச் நல்லா இருந்தது. இல்லை, நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டதுனால நீங்கள் அவுட்டு. ரைட். ஓகே, உங்களுக்கு ஒரு 2 முறை சரி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து நடுவில் இன்டர்வெல்லாம் விட்டுட்டுலாம் போறீங்க. ஓகே, வெல் பிளேட் ஆண்டனி. ரைட், தேங்க்யூ. இந்த மாத்தி யோசி ரவுண்டில் ஆண்டனியை தொடர்ந்து அடுத்ததாக விளையாட போகிறது தேவி, நீங்கள் தான். ரெடியா நீங்க? ரூல்ஸ்லாம் கிளியர் தானே? ஓகே, தேவி ரெடியா இருக்காங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? கிரீன் கலர் நல்லா இருக்கு. கிரீன் கலரா? இந்த செட் புதுசா? உங்களுக்கு பழசா தெரியுதா? எனக்கு ஒரே வேர்க்குது, அதான் யோசிக்கிறேன். ஏன் வேர்க்குது? ABCD எனக்கு தெரியும். வேற என்னலாம் தெரியும்? அதுக்கப்புறம் இந்த ஏரியா வடபழனின்னு நினைக்கிறேன் நான். எந்த ஏரியா? இப்படி நேரா போனீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்துடும். நீங்க அங்க போறீங்களா? அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. எவங்க? அதுக்கப்புறம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதனால சந்தோஷமா இருக்கு? ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நான் போயிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? 6th to 1% டிஸ்கவுண்ட் தராங்களாமே. 6th to? ஓகே, ஆண்டனி புட்டுக்கிட்டாரு, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டனி புட்டுக்கிட்டாரா? இது ப்ளூ ஜீன் தானே? இதா? உங்க ஷூ எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல? நீங்க புடவை கட்டினா ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் புடவை கட்டினாவா? எனக்கு கட்ட தெரியாது அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு புடவை கட்ட தெரியாதா? எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும். எதனால பிடிக்கும்?
ஷூ போடுறது எனக்கு பழக்கம் இல்லை. இன்னைக்கு சும்மா சீனுக்கு போட்டு வந்தீங்களா? அது இதில் இன்னும் எத்தனை நேரத்தில் முடியும்? எது முடியும்? எங்கள் அம்மா காத்தாலேயே சாப்பிட சொன்னாங்க. அவுட்டு தானே? ஐயோ எனக்கு இன்னும் பசிக்குதே, இப்போ என்ன பண்ணலாம்? என்ன சாப்பிட்றீங்க? இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நான் எனக்கு அர்ஜென்ட்டாக ஷூட்டிங் போகணும். நெக்லஸ் ஏன் காதில் மாட்டிருக்கீங்க? எனக்கு வாயில கொஞ்சம் கோளாறு. வாய் எங்க இருக்கு? பல்லு கொஞ்சம் வலிக்குது. பல்லு வலிக்குதா? 1 2 3 கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக சொல்லியிருப்பேன். சொன்னீங்களே அப்போ அவுட்டு தானே? நான் ஊன்னு எது வேணா பேசுவேன் அப்பப்போ, ஏன்னா நான் ஒரு லூஸு. நீங்க ஒரு லூஸா? இந்த லைட் எல்லாம் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குமா? எப்போ ஆஃப் பண்ணுவீங்க? ஏன் ஆஃப் பண்ணும் இப்ப? ஃபியூச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபியூச் ஆகுதா? அப்பப்போ எனக்கு நாக்கு இப்படி தான் ரோல் ஆகும். அவுட் ஆயிட்டீங்க இப்ப. இப்போ அவுட் தாங்க. ஃபியூச் ஆகுதான்னு கேட்டேன். அப்பப்போ இப்படி தான் நாக்கு ரோல் ஆகும். நீங்க அது முன்னாடியே அவுட்டு சொல்லி அஸ்கு அப்பளோட அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. நீங்க கேள்வி கேட்டா நீங்க அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? அதெல்லாம் நோட் பண்ணிட்டாங்க எங்க ஆளுங்க, பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே அவுட் அப்போ எப்பயே அவுட். பட் வெல் பிளேட். சார் பாத்தீங்களா எப்படி விளையாண்டாங்கன்னு? இல்ல அவங்கள விட நல்ல வேலை. ஓகே வாங்க சக்திவேல் சார். Your time starts now. எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க சார்? வெள்ளையா இருக்கு. எது சார்? ஷூவா? எல்லோ கலர் இது. எது சார் கேக்குறீங்க? இது அருமையா இருக்கு இந்த ஃப்ளோர். எது அருமையா இருக்கு? எங்க ஊர்ல நல்லா இருக்குது கோயில். என்ன கோயில்? என்ன கட்டுத்தாரையெல்லாம் நல்லா இருக்குமே. மாடு கட்டுறது. மாடு கட்டுறதுக்கு அங்கெல்லாம் தண்ணி நிறைய போகுது. எங்க தண்ணி நிறைய போகுது? எப்பவுமே வந்துட்டு இருப்பாங்க. யாரு வந்துட்டு இருப்பாங்க? வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே தேங்க்யூ. டக்குன்னு ஆன்சர் சொல்லி நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டீங்க சார். அந்த அப்ரோச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது யார் வந்திருப்பாங்க, வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவுட் ஆகிட்டீங்க. அண்ட் இதை மாற்றி யோசி ரவுண்டில் 3 பேருமே அவுட் ஆகிருக்கீங்க. பட் ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனவங்களுக்கு தான் 300 பாயிண்ட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிசல்ட் எப்படி வேணால் மாறலாம். ஸ்கோர்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் அது இது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். 3 ரவுண்டுமே விளையாண்டு முடிச்சிட்டோம். அண்ட் மாத்தி யோசி ரவுண்டோட ஸ்கோர்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஸ்கோர்ஸ் தெரிஞ்சாதான் வின்னர் யாரு ரன்னர் யாரு அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸும் இருக்குது இந்த ரவுண்டில். ரொம்ப நல்லா விளையாண்டவங்களுக்கு அதுவும் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரவுண்டில் ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆகிறவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட் குறையும்னு சொல்லியிருந்தேன்? 400. எதாவது சொல்லி விடுங்க. எவ்வளோ குறைக்கணுமா? நீங்கள் இல்லைங்கிறதுனால 400ன்றது 300 பாயிண்ட் கம்மி பண்ணோம். ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனவங்களுக்கு அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெரி குட் சார். நீங்களே சார் ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல சார் இருந்தீங்க? 700 மைனஸ் 300 இஸ் ஈக்குவல் டு 400 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள் சார். அண்ட் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டது வந்து ஆண்டனி நீங்கள் தான். உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறோம். நீங்கள் ஏற்கனவே 1000 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க. 1000 மைனஸ் 200 இஸ் ஈக்குவல் டு 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் ஏற்கனவே 800 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க தேவி. இந்த ரவுண்டில் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் விட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 700 பாயிண்ட்ஸில் இன்றைக்கி ரன்னர் அப் ஆகிருக்கீங்க தேவி. வாழ்த்துக்கள். அண்ட் ஆண்டனி நீங்கள் இன்றைக்கி எபிசோட வின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சார் நீங்கள் வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கீங்க சார். அதுக்கு எங்களுடைய அந்த உங்கள் ஸ்டைலில் டாட்டா காமிங்க சார் எல்லாருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் பரிசு கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டில் நல்லா விளையாடுறவங்களுக்கான ப்ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது தேவி, உங்களுக்கு தான் இந்த ரவுண்டில் நல்லா விளையாண்டதுக்காக. ஸோ இந்த ரவுண்டுக்கான ஸ்பெஷல் ப்ரைஸ் இது. அண்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறது நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நம்ம சக்திவேல் சார் தான். வாங்க சார், நீங்கள் தான் சார் இந்த பரிசளிப்பு நடத்தி வைக்க போகிறீங்க. ஸ்டைல் ஒன் அடியார் வழங்கும் 5000 rupees மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான். இன்னைக்கு எபிசோட ரன்னர் அப் வின் பண்ணியிருக்கிற தேவி, உங்களுக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் இன்னொரு 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் டேம்பர். 5000 + 5000 10000. இன்னைக்கு எபிசோட வின்னர் ஆண்டனிக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன். இன்னைக்கு
இன்னைக்கு எபிசோட்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் எங்கள் அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கு ஆழ்வார்பேட் ஜூட் எம்போரியம் வழங்கும் 2500 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். என்னங்க சார், வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சார். சார் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க சார், எப்படி இருந்தது இன்னைக்கு எபிசோட்? ஜாலியா இருந்தா? என்ஜாய் பண்ணீங்களா? ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷோ பண்ணதில்லை, பட் இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஸோ ஐ மஸ்ட் தேங்க் டு விஜய் டிவி and you and all audience. ஓகே, அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது எபிசோட்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் உங்களோட இந்த ஒரு ப்ரோக்ராம் இந்த ஸ்டேஜ்ல நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. ஓகே, தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ so much. நல்லா சிரிச்சிங்க. நார்மலா அப்படிதான் இருப்பேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் விஜய். நீங்களே உங்களை ஓட்டிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க என்னதான் பண்றது? தெரியும் எனக்கு. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமா இல்லையா கலாய்க்கிறதுக்கு? கலாய்க்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்க முடியாது. முடிஞ்சா பண்ணிக்கங்க. ஓகே, நல்லா விளையாண்டீங்க அண்ணா. Thank you. நீங்க வின்னர் ஆண்டனி சார். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தேங்க்யூ so மச். அண்ட் விஜய் டிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு. ஓகே, கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களா 3 பேர் சேர்ந்து? டங் டங் டிக டிக டங் 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 டிக டிக டங் டங். ஐயையோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள, ஐயையோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள, வச்சுக்க என்ன வாழ வழுக்காத பசி போல, வச்சுக்க என்ன வாழ வழுக்காத பாசி போல. சூப்பர். Thank you so much. And மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Until then it's bye bye from சிவகார்த்திகேயன் SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது powered by ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்.